வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பேச்சினால உருவாக்கப்பட்டதுதான். வாயில மௌனம் இருக்கும், மனசுல ஜீரோ ஸ்டேட் இருக்கும். அதுதான் உண்மையான மௌனம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் வெளிய மௌனத்தை கடைபிடிக்கணும். அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண உள்ள மௌனத்தையும் நமக்கு பிராக்டிஸ் ஆகும். வார்த்தைகளால சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை மௌனத்துல இருந்து நம்ம புரிய வைக்கலாம். யாரும் யாரையும் மாத்த முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்கெல்லாம் மாறினாதான் உண்டுன்னு நான் எப்போ சொல்ல ஸ்டாப் பண்ணேனோ அப்போதான் அங்க மாற்றம் வந்தது. மௌனத்துல இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிற எமோஷன்ஸ் கூட வெளியே வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். ஸோ நமக்கு நாமளே படிச்சுக்கிறது, சைலண்டா இருக்கிறது, வெளியே யாரு கூடயும் எல்லாமே நிறைய மகான்களோட அந்த ஞானத்துடன் நாம இணைந்திருக்கிறது கூட ஒரு வகையான மௌனம் தான். அனைவருக்கும் வணக்கம். 108 நாட்கள் 108 கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற டாபிக் மௌனம். மௌனம் என்றது நம்ம வாழ்க்கையில அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பேச்சினால உருவாக்கப்பட்டதுதான். சோ நம்ம வெளிய பேசும்போது நம்ம சரியான நேரத்துல சரியா பேசாம தேவையற்ற பேச்சு, சோ அந்த நிறைய பேச்சினால நம்ம வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ நம்ம வார்த்தைகள் நம்ம ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அந்த ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும், அது நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும், எதுக்காக நம்ம மௌனம் கடைபிடிக்கணும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ மௌனம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வார்த்தைகள் என்றது நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ வார்த்தைகளால நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சோ எக்ஸ்பிரஸ் பண்றதுனால நமக்கு தெரிய வரும். ஆனா மௌனம் என்றது ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ வார்த்தைகள் எப்படி வெளிய உலகத்துக்கு வெளிய ஆக்டிவிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்டதோ ஆன்மாக்கு தேவையானது மௌனம். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு மௌனமா இருக்கும்போது நம்ம வார்த்தைகள்ல அவ்வளவு பர்ஃபெக்ஷன் வரும். அண்ட் நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாக நம்ம வாழ முடியும். நம்ம மௌனத்தை கடைபிடித்தால் மட்டுமே இத்தனை மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும். என்னன்னா நம்ம வார்த்தைகளை நம்ம சரியா பேச முடியும். அண்ட் நம்ம செய்யற எல்லா செயல்களுமே நமக்கு சக்சஸ் கிடைக்கும். அண்ட் நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி பதில் தெரிஞ்சுக்க முடியும்னா, நம்ம மௌனத்துல மட்டும்தான் நமக்கு நம்ம கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமே தவிர நம்ம பேசும்போது பதில்கள் கிடைக்காது. வாயில மௌனம் இருக்கும், மனசுல ஜீரோ ஸ்டேட் இருக்கும். அதுதான் உண்மையான மௌனம் அப்படின்றது. அந்த நிலையில நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே நமக்கு பதில் கிடைக்கும். அதுவும் இல்லாம மௌனமா இருக்கும் போது மட்டும்தான் நாம ஆன்மாவோட இணைந்து இருக்க முடியும். அதுவும் இல்லாம நம்ம நிறைய நேரம் மௌனம் கடைபிடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு அதனோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது புரியும். இல்லைன்னா நமக்கு மௌனத்தின் இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. வெறுமே கொஞ்ச நேரம் நம்ம மௌனம் இருக்கிறதுனால நமக்கு எந்த மாற்றமும் வராது. நம்ம 2 days 3 days அந்த மாதிரி 5 days அந்த மாதிரி மௌனம் இருக்கும்போது, 40 days இல்ல 1 year அந்த மாதிரி மௌனம் இருக்கும்போது அந்த மௌனத்தின் முக்கியத்துவம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்போ வாயிலவும் மௌனம் இருக்கும், மனசுல கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆகி மைண்டும் காம் ஆகும். அந்த நிலையில நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாம நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் விழிப்புணர்வோட நம்ம பேசும்போது, கவனமா பார்க்கும் போது மட்டும்தான் நமக்கு மௌனத்தை இம்பார்ட்டன்ஸ் புரியும். ஏன்னா இது தேவையில்லாம நான் பேசிட்டேன்னு மௌனமா இருந்திருக்கலாமே அப்படின்றது நமக்கு புரியும். நம்ம நிறைய வாட்டி என்ன பண்ணுவோம், தெரியாம பேசிட்டோம், அதனாலதான் நிறைய பிரச்சனைகளை நமக்கு உருவாகுது. சோ அதனால நாம விழிப்புணர்வோட இருக்கணும் வார்த்தைகள் பேசும்போது. யாருக்கு அந்த மௌனத்தின் இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சதோ, முக்கியத்துவம் புரிஞ்சதோ, யாரு மௌனத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான ஐயோ தப்பு செஞ்சிட்டோமே அப்படி என்ற ஒரு கில்ட் ஃபீலிங் நமக்கு இருக்கவே இருக்காது. நாம
எப்ப வந்து பேசாம இருப்போமோ, பேசுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுப்போம். சோ வள 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 பேசிட்டே இருக்கும்போது அதுக்கான முக்கியத்துவம் நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் வெளிய மௌனத்த கடைபிடிக்கணும். அத பிராக்டிஸ் பண்ண பண்ண உள்ள மௌனத்தையும் நமக்கு பிராக்டிஸ் ஆகும். சோ நம்ம பேசுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, நாம ஆட்டோமேட்டிக்கா நம்ம மௌனமா இருந்துடுவோம். சோ நம்ம தியானத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, அதிக நேரம் நம்ம மௌனத்திலேயே இருப்போம். ஏன்னா தேவையில்லாதது நமக்கு பேசவே வராது. சோ தியானத்துக்கு வராத பிறகு தேவை இருக்கிறது, தேவை இல்லாதது நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா நம்ம இயல்பான குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌனமா இருக்கிறது. நம்ம பேசுறது என்றது வந்து அது ஆஹ் நம்மளா உருவாக்குன ஒரு விஷயம். அண்ட் உண்மையா மௌனத்துல மட்டும்தான் நமக்கு நிம்மதி என்றதே இருக்கும். வார்த்தைகளால சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை வந்து மௌனத்துல இருந்து நம்ம புரிய வைக்கலாம். சோ நாம நினைக்கிறோம் நம்ம சொன்னாதானே புரியும்னு. ஆனா நீங்க சொல்லாம இருந்து பாருங்க. இது என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயம். சோ எங்க ஹஸ்பண்ட் மாறணும் மாறணும்னு சொல்லிட்டு நான் நிறைய நினைச்சிட்டே இருந்தேன். நிறைய சொல்ல ட்ரை பண்ணேன். அது இன்னும் மோசமா தான் போயிட்டே இருந்தது இல்ல தவிர மாறின இதுவே இல்லை. நான் எப்ப சொல்ல நிறுத்திட்டேனோ சோ யாரும் யாரையும் மாத்த முடியாது அப்படின்னு நினைச்சு அவங்கெல்லாம் மாறினாதான் உண்டுன்னு நான் எப்போ சொல்ல ஸ்டாப் பண்ணேனோ அப்போதான் அங்க மாற்றம் வந்தது. அதனால சோ நாம வார்த்தைகளால செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் மௌனத்துல இருந்து நாம சாதிக்கலாம். அண்ட் மௌனத்துல இருக்கும்போது நமக்கு எப்பவுமே அந்த துக்கம் வருத்தம் அது நமக்கு கிட்ட கூட நெருங்காது. ஏன்னா மௌனத்துல இருக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற எமோஷன்ஸ் கூட வெளியே வந்துட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். சோ நம்ம தேடி தேடி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நாம துக்கப்படுறதோ வருத்தப்படுறதோ நடக்காது. ஏன்னா நாம மௌனத்துல அவ்வளோ அமைதியா அவ்வளோ ஹாப்பியா நம்ம கூட நாம இருந்து இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் கூட வெளியே கொட்டிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு நாம பழகிடுவோம். அதனால எந்த ஒரு வருத்தமும் நமக்கு வராது. இப்போ நம்ம மௌனத்துல இருப்போமோ நாம நம்ம வெளியே இருக்கிற உலகத்தை விட்டு நம்ம உள்ள இருக்கிற உலகத்துக்கு கனெக்ட் ஆயிடுவோம். எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அந்த உள்ள இருக்கிற உலகத்தை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பாக மௌனம் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நம் மௌனம் என்றது நம்மளோட பகுத்தறிவிய வந்து வளர்த்தும். அதனால வாழ்க்கையில நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா காமன் சென்ஸோட வாழ்றது. சோ காமன் சென்ஸ் என்றது நம்ம வளர்த்திக்கலாம். அதனால சோ அந்த காமன் சென்ஸோட வாழ்றதுதான் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. அத வந்து வளர்ந்து வந்து சைலன்ஸ்ல அதிகமாக நாம வளம் பெறலாம். சோ மௌனம்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும்னா ரொம்ப பேச வேண்டிய வந்தா மட்டும்தான் நம்ம பேசுவோமே தவிர இல்லைன்னா நம்ம பேசவே மாட்டோம். சோ நாம இந்த மௌனத்தை கடைபிடிக்கும் போது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இது பேசணுமா இல்லையான்னு கூட நமக்கு யோசிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளுக்குள்ள நீங்க சைலண்ட் ஆயிடுவீங்க. ஒரு நிமிஷம் நாம பேசுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணா அந்த வார்த்தை நம்ம பேசணுமா இல்லையான்னு கூட நமக்கு தோணும். சோ ரொம்ப தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம அதை வெளிப்படுத்துவோம். இல்லைன்னா சைலண்ட் ஆயிடுவோம். எப்போ நம்ம மௌனமா இருக்கிறோமோ அப்போ நமக்கு இயற்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்களை நிறைய கிடைக்கும். சோ நாம அந்த மௌனத்தை கடைபிடிக்கலைன்னா நம்ம கண் முன்னாடி எத்தனையோ விஷயங்கள் இருந்தா கூட நம்ம கத்துக்க முயற்சிக்க மாட்டோம். அது நம்ம கண்ணுக்கு படாது, காதுக்கு கேட்காது, நம்ம அதை வந்து உணர மாட்டோம். அதுக்கப்புறமா சுவாத்தியாயம் கூட ஒரு வகையான மௌனம் தான். சோ நமக்கு நாமளே படிச்சுக்கிறது, சைலண்டா இருக்கிறது, வெளியே யாரு கூடயும் எல்லாமே நிறைய மகான்களோட அந்த ஞானத்துடன் நாம இணைந்து இருக்கிறது கூட ஒரு வகையான மௌனம் தான். சோ மௌனமா இருக்கும்போது நாம நிறைய புக்ஸ் படிக்கணும். அந்த நேரத்துல படிக்கும்போது அதனோட பொருள் வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வந்து உள்வாங்க முடியும். சோ எப்போ நம்ம மௌனத்தை கடைபிடிக்கிறோமோ நம்ம வாயிலேந்து வர வார்த்தைகளும் நம்ம எண்ணங்களும் அண்ட் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கற சஜஷன்ஸ் எல்லாமே ஒன்னா இணைந்திடும். அதனால சோ நம்ம சொல், செயல், எண்ணங்கள் மூணுமே
ஒன்னா ஆயிடும். நமக்கு பிரெயினுக்கு சரியான இது கொடுக்கணும், என்ன செய்யணும் என்றது சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இல்லையா? சோ அதெல்லாம் ஒன்னா ஆயிடும் போது நம்ம சரியான செயல்கள் செய்வோம். அதனால மௌனத்துல இது எல்லாமே ஒன்னா இணையறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம எப்ப மௌனமா இருப்போமோ நம்ம வார்த்தைகளுக்கு அந்த ஆற்றல் என்றது கிடைச்சிடும். சோ எதை பேசினாலும் மத்தவங்க அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க, அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க, அப்படியே அவங்களுக்கு உள் வாங்குவாங்க, அப்படியே புரிஞ்சிடும். நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த மௌனம் நமக்கு கொடுக்கும். அதனால மௌனம் என்றது நம்ம சரியா கடைபிடிக்கணும், சின்சியரா பண்ணணும். சோ அந்த மௌனத்துல இருக்கும்போது கூட ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. சோ நிறைய விஷயங்கள் நமக்கு ஏன்னா பழகிட்டோம் இல்லையா? அவங்களுக்கு சொல்லணும், அதை அவங்களுக்கு சொல்லணும், நம்ம சொல்லலைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டே இருப்போம். அதனால எழுது காட்டிட்டு இருப்போம், ஆக்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருப்போம். சோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆயிடும் நமக்கு. அம்மா ஒரு வாட்டி 41 days மௌனமா இருந்தாங்க. அந்த மௌனமா இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மௌனமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வே எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க வேலைகள் எல்லாம் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. பத்ரிஜி போன் பண்ணி கேட்டாங்க, என்ன நீங்க இந்த மௌனத்துல நீங்க கத்துக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, நம்ம பேசலைன்னா கூட எல்லா வேலைகளும் நடக்கிறது, எந்த வேலையுமே நிறுத்தல, அந்த சாப்பிடலைன்னா கூட ஒன்னும் ஆகல. சோ இது ரெண்டுமே எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது பத்ரிஜி சொன்னாங்க, இல்ல மேடம், தேவையில்லாம எவ்வளவு பேசிட்டு இருந்தோம், தேவையில்லாம எவ்வளவு சாப்பிட்டுட்டு இருந்தோம், அது கூட புரிஞ்சது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம பேசாமலேயே எல்லா ஒர்க்ஸும் நடந்துட்டே இருக்கு. சோ நம்ம பேசிதான் நடக்கிறதுன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால சோ நாம எவ்வளவு குறைவா பேசணுமோ அவ்வளவு குறைவா பேசணும். 10 வாட்டி சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்க கேட்டா ஒரு வாட்டி சொன்னாலே கேட்டுடுவாங்க. சோ கேட்கலன்னா நீங்க 10 வாட்டி சொன்னாலும் 100 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நாம சொன்னதே சொல்லி நாம ரிலேஷன்ஸ தூரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சோ சொல்ல வேண்டிய வார்த்தை ஒரு ஆற்றலுடன் சொல்லும் போது ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுட்டாலே போதும், அவங்க அதை பத்தி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ அதுதான் எங்க ஹஸ்பண்ட் விஷயத்துல நடந்தது. சோ நான் எப்போ சொல்ல நிறுத்திட்டேனோ அப்போ அவர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது இல்லையா, நான் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது இல்லையா, நான் செஞ்சது தப்பு இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நாமளே சொல்லிட்டே இருந்தா இவங்களுக்கு வேற வேலை இல்ல, எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மள தூரமா தூரமா போயிட்டே இருப்பாங்க. சோ நம்ம மௌனத்துல இருக்கும்போது நம்ம வார்த்தைகளுக்கு ஆற்றல் கிடைக்கும். அது நம்ம தவறுன்னு இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. கண்டிப்பா ஒரு வைஃபா நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஆனா அது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங்கா ஒரு வாட்டி நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறமா அதை விட்டுட்டா போதும். அவங்களே அதை பத்தி யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கும் போதுதான், அவங்களுக்கு அது தவறுன்னு உணரும் போதுதான் அவங்க மாத்திப்பாங்களே தவிர நாம சொல்றதுனால மாறமாட்டாங்க. அதனால யாரும் யாரையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றது. சோ நாம மௌனத்தை கடைபிடிக்கணும்னா இயற்கையோட இணைந்து இருக்கணும், இயற்கையில நிறைய இருக்கணும். நாம இயற்கையில இருக்கும்போது அந்த மௌனம் என்றது இன்னும் ஈஸி ஆகும். ஏன்னா இயற்கையில இருக்கிறது எல்லாமே மௌனம் மட்டும்தான். சைலன்ஸ் என்றது வாழ்க்கையில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ பத்ரிஜி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் வேர்ட்ஸ் ஆர் த இண்டெக்ஸ் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம முகத்துக்கு இது
மைண்ட் எப்படி இருக்கோ அது முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம மனசு வந்து முகத்துல வெளிப்படுத்திடும். சோ நாம ஹாப்பியா இருக்கிறோமா, சந்தோஷமா இருக்கிறோமா, பயமா இருக்கிறோமா, வருத்தமா இருக்கிறோமா, கோபமா இருக்கிறோமான்றது முகத்திலேயே தெரிஞ்சிடும், அது வெளிப்படுத்திடும். அதே போல நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ஆன்ம நிலையை குறிக்கும். அதனால அந்த ஆன்ம எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் வேர்ட்ஸ் என்றது, வார்த்தைகள் என்றது. அது எவ்வளோ விழிப்புணர்வோட வரணும், எவ்வளோ அழகா வரணும், எவ்வளோ சக்தி வாய்ந்ததா வரணும் என்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அது சைலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா நம்ம வார்த்தைகள் எல்லாம் சரியாயிடும். சரியான ஒரு வார்த்தைகளா வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வெளிப்படுத்துற ஒவ்வொரு விஷயமே வெறும் பாசிட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். ஸோ மத்த சரியில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்த தேவையில்லை. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில. இது கடைபிடிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சீரா இருக்கும். ஸோ ஹாப்பியா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாம மௌனத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும், சின்சியரா எடுத்துக்கணும். ஸோ நாம மாசத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல வாரத்துக்கு 1 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா தினந்தோறும் 1 hour அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு பொறுத்து, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்து நாம மௌனத்தை கடைபிடிச்சிட்டே வரலாம். ஸோ வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி டெய்லி 1 hour மௌனமா இருப்பேன் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க, நான் தியானத்துல இருக்கும்போது மௌனமா தானே இருக்கேன்னு. ஸோ கண்ணை மூடிட்டு இருக்கும்போது அது மௌனத்துக்கு கீழே வராது. கண்ணை திறந்துட்டு நாம விழிப்புணர்வோட இருக்கும்போது, நாம விழிப்புணர்வோட எதுவும் பேசாம இருக்கும்போதுதான் அது மௌனத்துக்கு கீழே வரும். அதனால சோ பேசாம இருக்கிறதுன்றது நாம ட்ரை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சோ அதை ஸ்டார்டிங்ல நம்ம டெய்லி 1 hour அப்படின்னு எடுத்துட்டு பண்ணலாம். ஏதாவது ஒரு டைமை நம்ம குறிச்சுக்கிட்டு, இந்த டைம்ல டெய்லி நான் மௌனத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேஷன்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டாக்கா அந்த நேரத்துல உங்களை ஃபோன் பண்ணி யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 time 2 times அவங்க பண்ணாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரும், மௌனமா இருக்காங்க, நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அதை போல அவங்களுக்கும் பழகிடும். அதுக்கப்புறமா நம்ம வாரத்துக்கு 1 நாள் ஃபுல்லா மௌனம் இருக்கிறது. அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைக்கும் போது அகத்தியர் பிரமிட்ல நமக்கு மௌன தியானங்கள் நடந்துட்டே இருக்கு. ஸோ 3 days 5 days அப்படின்னுட்டு அதுல கலந்துக்கிறது. இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இந்த மாற்றங்கள் எல்லாம் வரும். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மௌனத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச்.